Hello viewers, vanakkam and welcome to Fight Club. So April 9, 2025 oda daily news analysis da ipo nama indha video la paaka porom. So let's get into the video. So first news அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் ஆளுநர் நிறைய பில் கையெழுத்து போடாம வச்சிருக்காங்க. அதுக்காக வேண்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க. அதோட தீர்ப்பு இறுதி தீர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இது ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு தீர்ப்பு. ஸோ இது சம்மந்தப்பட்டு கவர்னரோட போஸ்ட் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அனலைசிஸ் பண்ணுற வீடியோ இன்னும் 2 நாளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் தீர்ப்பை பொறுத்தவரை as I said, it is a very historic judgment. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பில் இருக்குது, ஓகேங்களா. 10 மசோதாக்களுக்கு அவங்க கையெழுத்து போடாமல் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. இந்த 10 பாஸ் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு தீர்ப்பை கோர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் இனி பாக்கி இருக்கக்கூடிய பில், ஃபியூச்சரில் வரக்கூடிய பில் எல்லாம் டிசைட் பண்ணுறதுக்கு டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. அது 1 to 3 மாதங்களுக்குள் அவங்க முடிவெடுத்தாகணும். தென் இந்த கோர்ட் ரொம்ப முக்கியம், கோர்ட்டோட இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த கவர்னர். ஏன்னா இது நீங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்லேயே எழுதலாம். கவர்னர் அப்படிங்கிறவங்க ஃப்ரெண்ட், கைட் அண்ட் ஃபிலாசபராக தான் இருக்கணும் ஸ்டேட்டுக்கே தவிர ஸ்டேட்டுக்கு ஒரு இடையூறாக இருக்கக்கூடாது, ஹிண்ட்ரன்ஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டு கவர்னர் என்விசாஜ் ஆஸ் அ சகேஷியஸ் கவுன்சிலர், ஓகேங்களா. சகேஷியஸ் அப்படின்னா நல்ல தீர்ப்பு கொடுக்குற ஒரு ஜட்மெண்டல், ஓகேங்களா, நீதியை தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு நபராகவும் ஒரு அட்வைஸ் கொடுக்குற ஒரு ஆளாகவும் தான் இருக்கணுமே தவிர அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அப்சர்வேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை உங்களோட மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எங்கெல்லாம் கொடுத்துக்கலாம், எழுதலாம். ஓகே, ஸோ இதில் ஆர்டிகல் 200 பற்றி பேசுகிறாங்க. இந்த ஆர்டிகல் 200 இருந்து தான் இந்த பிரச்சனையே வருது. ஏன்னா ஆர்டிகல் 200 கவர்னருக்கு 3 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று, அவர் கையெழுத்து போடலாம். இன்னொன்று, வித்ஹோல்டிங் தி அசெட், அதாவது அது கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லலாம். வித்ஹோல்டிங் தி அசெட் அப்படிங்கிறது பாக்கெட் வீட்டோ ஆகாது. வித்ஹோல்டிங் தி அசெட் அப்படின்னா கையெழுத்தை போடுவதற்கு மறுப்பது, சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு ஒரு ரோல் என்னன்னா ரிசர்விங் த பில் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஜனாதிபதியின் கையெழுத்துக்காக சில பில்லை வந்து அவரே ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சி வைக்கலாம், ரைட்டா. எந்த மாதிரி பில்லை ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சி வைப்பாங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல, அதாவது 2 பேரும் சட்டம் இயற்றக்கூடிய கன்கரண்ட் லிஸ்ட்ல ஒரு சட்டம் இருக்கு, அது ஏற்கனவே மத்திய அரசாங்கத்துக்கு கொண்டு வந்த சட்டத்துக்கு எதிராக இருக்கு, அந்த மாதிரி. அதே மாதிரி இந்தியா ஓவரால் நேஷனல் பாலிட்டி அப்படிங்கிறத பாதிக்கிற மாதிரியான பில்ஸ், இது எல்லாத்தையுமே ரொம்ப முக்கியம், பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ், இந்த மாதிரி பில்ஸ் எல்லாமே எது கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கல, ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இந்த மாதிரி பில் எல்லாம் அவர் வந்து பிரசிடென்ட்டோட கையெழுத்துக்கு அனுப்பிச்சு வைக்கலாம், ஓகேங்களா. அண்ட் கவர்னரால ஒரு பில்லை அவர் இஷ்டத்துக்கு ரொம்ப நாளைக்கு டிலே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த கோர்ட்ல அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, as soon as possible அப்படின்னு ஆர்டிகல் 200 கொடுத்ததுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு அவசரம் இருக்கணும், ஒரு சென்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸி இருக்கணும். அண்ட் கவர்னர் எதுவுமே பண்ணாமல் பாக்கெட் வீட்டை வச்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த ஆர்டிகல் கொடுக்கல அப்படிங்கிறது தான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. தென் இந்த பில் ரிலேட்டடாகவும் கவர்னரோட போஸ்ட் ரிலேட்டடாகவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் போடலாம். வில் வெயிட் அண்ட் see to it, ஓகேங்களா. ஸோ ஆதாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது இப்போ டெஸ்ட் ஃபேஸில் இருக்குது. அது ஜஸ்ட் ஒரு சின்ன நியூஸ் தான், பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்ளிங் மெட்டீரியல், அதுக்காக வந்து க்ளீன் கேரளா கான்க்ளேவ் அப்படிங்கிற ஒன்று நடக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கணக்க குன்னு பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த ஒரு இமேஜ் வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் வேஸ்ட் மூலிமா இப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஆர்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்காங்க, ரைட்டா. தென் சைனா USA அந்த டேரிஃப் வார் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இப்போ சைனாக்கு more than 100% டேரிஃப் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த டேரிஃப் வார் அப்படிங்கிறது எங்கே போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் சிக்னிஃபிகண்ட் நியூஸ் இல்லை. நமக்கு இப்போ சிக்னிஃபிகண்ட் நியூஸ் அப்படின்னு வரும்போது ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா சம்மந்தப்பட்டு, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட பிறப்பு இறப்பு ரெண்டையுமே பதிவு பண்ணியிருக்கணும் சட்டப்படி. ஸோ அந்த பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா, ஒரு இறப்பு அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 21 நாள் டைம் இருக்குது. அந்த 21 நாள் அப்படிங்கிற டைமுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பொறுப்பு ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற போஸ்ட், ஓகேங்களா. ஸோ சட்டம் 21 நாள் டைம் கொடுத்துருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஆனால் 100% ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத், பிறப்பு இறப்பு ரெண்டுமே இன்ன வரை பண்ண முடியல. நம்ம கிட்டக்க வந்து பார்த்தீங்கன்னா 90% அப்படிங்கிற லெவலுக்கு இருக்குது. ஏன் இந்த டிலே அப்படின்னா நிறைய ப்ரைவேட் as well as பப்ளிக் இதில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த லாவை ஃப்ளவுட் பண்ணிடுறாங்க, ரைட்டா. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிஷ் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நெக்லிஜென்ஸ், ஓகேங்களா. இது வந்து ஃபைன் கொடுத்து பனிஷ் பண்ணிடுவாங்க, ஓகேவா. ஸோ இந்த பதிவு பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 23/2 ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் ஆக்ட் அப்படிங்கிறதுல மேண்டேட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதனால இதை பண்ணியாகணும். இதுக்கு ஒரு சென்ட்ரல்
போர்ட்டலும் இருக்குது. அந்த போர்ட்டலுக்கு பேர் தான் சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். இட் இஸ் அன் ஆன்லைன் போர்ட்டல். சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சென்சஸ் டேட்டாவும் எடுக்கலை, பர்த் ஆர் டெத் அப்படிங்கிறது ப்ராப்பராக இல்லை அப்படின்றப்போ அது ஒரு கரெக்டான ஒரு சினாரியோ கிடையாது. அதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி ஆகணும். அண்ட் த போஸ்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் ஜெனரல் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பாடி. இங்கே இருக்கக்கூடிய அந்த நபர் அப்படிங்கிறது ஒரு சீனியர் IAS ஆஃபீஸர் ஆர் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர். ஓகேங்களா? அவரோட ரேங்க் அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு ஜாயிண்ட் செக்ரட்டரி ரேங்க். ஓகேங்களா? இந்த ரெஜிஸ்டர் ஜெனரல் அப்படிங்கிறவங்க ஒரு சிவில் சர்வெண்ட் வித் த ரேங்க் ஆஃப் ஜாயிண்ட் செக்ரட்டரி. ஓகேங்களா? இவரோட முக்கியமான ரோல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்சஸ் எடுக்கிறது, பர்த் ஆர் டெத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஓகேங்களா? தட் ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் சம்மந்தப்பட்டது. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ ஸ்டாட்யூட், ஒரு சட்டம் கிடையாது. ராதர் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அரசியல் கட்சிகள்லாம் சேர்ந்து ஒத்துக்கிட்ட ஒரு ஒப்பந்தம்ங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு உடன்படிக்கைன்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதன்படி இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்டில் எலெக்ஷன் டைமில் பணப்பட்டுவாடா பண்ணக்கூடாதுங்கிறதா இருக்கட்டும், ஒருத்தர் இன்னொருத்தர் ரொம்ப தரைக்குறைவாக பேசுறது, எனிமிட்டி, ஒரு ஜாதி சம்மந்தப்பட்டு பேசுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த MCC அப்படிங்கிறத மீறிட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு போகும். அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு MCCயை வயலேட் பண்ணுறதுக்குன்னு பனிஷ் பண்ணுற அதிகாரம் கிடையாது. ரேதர் ஒவ்வொரு விஷயமும் MCCயில் சொல்லப்பட்ட விஷயம் வேறு வேறு காரணங்கள், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டாக இருக்கலாம், இல்லை IPCயாக இருக்கலாம், அது சம்மந்தப்பட்டு அதில் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதற்கு ஏற்றாற்போல் அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி மினிஸ்டர் வந்து இந்த டெல்லியோட எலெக்ஷன் அன்னைக்கு, ஓகேங்களா, டெல்லியோட லா மினிஸ்டர் டெல்லியோட எலெக்ஷன் அன்னைக்கு இது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான ஒரு கிளாஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு வெறுப்பு அப்படிங்கிறத உருவாக்குற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அதை கேஸாக போட்டிருக்காங்க MCC கீழே. இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 125 ஆஃப் RPA ஆக்ட், அதாவது ஒரு ரெண்டு மக்களுக்கு மத்தியில் எனிமிட்டி, ஓகே, பகைமையை உண்டு பண்ணுவதற்கான அந்த ஆஸ்பெக்டில் இவர் மேலே வந்து MCC வயலேஷன் போட்டிருக்காங்க. அதுதான் இங்கே நியூஸாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எடிட்டோரியல் பார்க்கலாம். எடிட்டோரியலில் ஹோம் மினிஸ்ட்ரியோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி பேசியிருக்காங்க. முன்னாடி எல்லாம் ஹோம் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும், அப்போ அதுக்கு அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. இல்லை ஒரு பிரச்சனை வரும்போது அந்த கிரைசிஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மினிஸ்ட்ரிங்கிற மாதிரி இருப்பாங்க. பட் ஆஃப் லேட் ஹோம் மினிஸ்ட்ரி கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிரைசிஸ் ரெஸ்பான்ஸை தாண்டி ஒரு செக்யூரிட்டி ஆர்கிடெக்சரை பில்ட் பண்ணுற ஒரு மினிஸ்ட்ரியாக டெவலப் ஆயிருக்கு. முன்னாடியே திட்ட அனுமானிச்சு அதற்கு ஏற்றாற்போல் ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் மாறி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு எடிட்டோரியல். இது உங்களுக்கு மெயின்ஸுக்கு தான் அதிகமாக யூஸ் ஆகும். கான்ஸ்டிடியூஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு என்ன பவர்ஸ் கொடுத்துருக்குன்னா ஆர்டிகல் 355 மெயின்டைனிங் லா அண்ட் ஆர்டர், தென் 256 அண்ட் பிரசிடென்ட் ரூல் 356, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு ரோலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டர் ஸ்டேட் கோஆர்டினேஷன் செக்யூரிட்டி மேட்டர்ஸ் அப்படின்னு வரும்போது அதில் கொஞ்சம் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு ஏற்கனவே ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து மெயினாக 3 த்ரெட் இந்தியாவில் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மிலிட்டன்சி, நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் டெரரிசம், அதுக்கடுத்து உங்களுக்கு நார்த் ஈஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ஜென்சி, தென் மாவோயிஸ்ட் சென்ட்ரல் இந்தியா, இந்த 3 இது இருக்கும். அதற்கு ஏற்ற மாதிரி இவங்க நிறையா போலீஸ் ஃபோர்ஸை மாடர்னைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் CAPF கிரியேட் பண்ணுவாங்க. இந்த CAPF கீழே தான் உங்களுக்கு அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் CISF அப்படின்னு சொல்லுவாங்க, தென் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் CRPF அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இண்டோ டிபெட்டன் ITBP, இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ், அண்ட் NSG நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, அண்ட் சசாஸ்திர சீமுபால், இது எல்லாமே CAPF கீழே தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல பாதுகாப்பு பணியில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் அப்படின்னா உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் சைடில் இருப்பாங்க. BSF அப்படின்னா உங்களுக்கு அந்த காஷ்மீர் சைட் இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ரைட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்றது இருப்பாங்க. எதுக்குன்னா உங்களுக்கு கலவரம் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு CRPF. அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே இவ்வளோ இது உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? நிறைய ஸ்ட்ரைக், தொழில்துறையில் வந்து நிறைய ஸ்ட்ரைக் இதெல்லாம் வரும்போது அதுக்காக ஒரு தனி இது கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் CISF. அதுவும் குறிப்பாக வெஸ்ட் பெங்கால், கேரளாவில் இதை அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண கொண்டு வந்திருப்பாங்க. தென் NCB நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோவும் நாளை பின்ன வந்திருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டும் இது கீழே வந்திருக்கும். ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் தான் முன்னாடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு லேர்னிங். ஓகே,
ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷிஃப்ட் ரெஸ்பான்ஸ் என்னென்னலாம் அவங்க ரியாக்ஷன் இருந்துச்சு, ஷிஃப்ட் இன் ரெஸ்பான்சஸ் எப்படிலாம் இருக்குன்றதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தடா ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க, தென் பொட்டா ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க, தென் பார்லிமெண்ட் அட்டாக் வரும்போது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஏஜென்சிஸ் ஆக்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லாங் த்ரெட் அப்படிங்கிறது பயங்கரமாக ஷேப் ஆகிடும். பட் நவ் இப்போ ரீசெண்டாக என்ஐஏ அமெண்ட் பண்ணியிருப்பாங்க, யூஏபிஏ அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இதெல்லாம் அமெண்ட் பண்ணி டெரரிசம்னா என்னென்னு ப்ராப்பராக டிஃபைன் பண்ணி டெரரிசத்துக்கு கிடைக்கக்கூடிய பணம் இதெல்லாம் கட் ஆகிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இங்கே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ரைட்டா. த நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் சிசிடிஎன்எஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம். இது ரெண்டுமே வரவேற்கத்தக்க இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு GS3 இன்டர்னல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு மெயின்ஸ் அனாலிசிஸ் தான். ரைட்டா. தென் பிம்ஸ்டெக்கை பற்றி பேசியிருக்காங்க. பிம்ஸ்டெக்கோட 6வது சப்மிட் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. ரைட்டா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்பட்டுச்சு. பட் சிக்னிஃபிகண்ட்டாக எதுவும் இன்னவரை நமக்கு சொல்ல கிடையாது, நம்ம வரும்போது பார்த்துக்கலாம். விஷன் 2030 அப்படிங்கிறது உங்களோட டாக்குமெண்ட். தென் BBIN சொல்லுவாங்க, பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள். பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் சைனாவோடது மாதிரி இந்தியா வந்து பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள் BBIN அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அதை பூட்டான் பார்லிமெண்ட் ரிஜெக்ட் பண்ணிடும். சரிங்களா. இது ஒரு மோட்டார் வெஹிக்கிள்கான அக்ரிமெண்ட், பட் ஃபாலோ அப் ஆகாது. அதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லாக பிம்ஸ்டெக்கை கோஆர்டினேட் பண்ணுவாங்க. பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவையும் சார்க் கண்ட்ரிஸும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிறது உங்களோட பிம்ஸ்டெக். அதில் இந்தியாவோட அதிகமான அட்டென்ஷன் அதுக்கு கொடுத்துருக்கோம். பார்ப்போம் அது எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு. அடுத்து இப்போ கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்றாங்க, ஜுடிஷியல் ஆர்டர். நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் எப்படிங்கிறத யோசிச்சு தான் அந்த இது கொடுக்கணும். அதை தாண்டி அந்த கோர்ட்டோட ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் மெக்கானிசம் இல்லைன்னா கோர்ட்டுக்கு பவர் இல்லாமல் போயிடும். அதை தான் இந்த எடிட்டோரியலில் ஹைலைட் பண்ணுறாங்க. ஸோ தீர்ப்புகள் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், அண்ட் தீர்ப்புகளை செயல்படுத்துவதற்கான சிஸ்டமும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். அதை பேஸ் பண்ணி இந்த எடிட்டோரியல் இங்கே நமக்கு சிக்னிஃபிகண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது வரதராஜன் கமிட்டி. வரதராஜன் கமிட்டி அப்படிங்கிறது வந்து என்னென்னா தாஜ் ட்ரபீசியம் ஜோன். உங்களுக்கு அந்த தாஜ்மஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதோட கலரிங் ஆகிட்டு இருக்கும். அப்போ அதுக்காக வந்து அங்கே நிறையா இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் மதுரா அந்த சைடில். ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டி தான் வரதராஜன் கமிட்டி. ஓகேங்களா. அந்த மதுரா ரீஜனை சுற்றி இந்த ஆயில் ரிஃபைனரிஸ் அந்த ஏர் குவாலிட்டி இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதை பற்றி அதற்கான ரெக்கமெண்டேஷனை கொடுத்தது வரதராஜன் கமிட்டி. ஸோ அதை மட்டும் இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது எஃபெக்டிவாக இருக்குன்னா அது எஃபெக்டிவாக இருக்கணும்னா அதுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் மெக்கானிசமும் ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கர்நாடகா ஆக்டிவ் மொபிலிட்டி பில் அப்படின்ற ஒரு பில்லு கொண்டு வந்திருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட ஆக்டிவ் மொபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆக்டிவ் மொபிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா நம்ம மனிதனுடைய திறன் அப்படிங்கிறத வச்சு ஒரு சைக்கிளிங்காக இருக்கட்டும், இல்லை ஸ்கேட்டிங்காக இருக்கட்டும், மோட்டார் வெஹிக்கிள், என்ஜின், பைக் இப்படிங்கிறது இல்லாமல் மனிதனால் ரன் பண்ணக்கூடிய ஒரு மொபிலிட்டி, மூவ் ஆகிறதுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஆக்டிவ் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து வாக்கிங் இன்க்ளூடட், சைக்கிளிங் இன்க்ளூடட், ஸ்கேட் போர்டிங் இன்க்ளூடட். ஓகேங்களா. அது போக நான் மோட்டரைஸ் மோட் எல்லாமே தே ஆர் இன்க்ளூடட் இன் ஆக்டிவ் மொபிலிட்டி. அது நிறைய விஷயத்தில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று பொல்யூஷனை கம்மி பண்ணும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு எடிட்டோரியல் தான் இது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டெப் எடுக்கணும். என்னென்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க, அது ஏன் இம்பார்ட்டன்ட், என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட். ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு ரீடு கொடுத்துருங்க. இது கம்ப்ளீட்டாக மெயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு எடிட்டோரியல் தான். ஓகே. நம்ம நேற்று பார்த்த நியூஸோட கண்டினியூவேஷன் தான். வக்ஃப் ஆக்டுக்கு எதிராக நிறைய கேசஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்கன்னு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எங்களை கேட்காம எந்த ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடாது, நாங்களும் ஒரு பார்ட்டி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு கேவியேட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த நியூஸை. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஜீனோம் அது சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் இது. ஜீனோம் ஸ்டடி இந்தியா ஜீனோம் ப்ராஜெக்ட், அதாவது ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அதோட டேட்டாவை நேச்சர் ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இந்த ஜீனோம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டான வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அதை நீங்கள் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குற லிங்க் அதில் பாருங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஜீனோம் பற்றி. ஓகே. தென் ஸ்கைமெட் அப்படிங்கிறவங்க வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க, மன்சூன் எப்படி இருக்கும்னு. இந்த வாட்டி லானினா கொஞ்சம் வீக்காக இருக்கும் அண்ட் மன்சூன் கொஞ்சம் நார்மலாக இருக்கும் அப்படிங்கிற ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது லானினாவை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஐம் மூவிங் டு தி நெக்ஸ்ட் டாபிக். அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22,919 கோடி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் அது ரிலேட்டடான ஒரு ஸ்கீமுக்கு கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அது என்ன ஸ்கீம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் PLI ஸ்கீம். PLI அப்படின்னா ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம். எதுக்காக அப்படின்னா பாசிவ் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் லைக் ஸ்விட்சஸ்
அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கனெக்டர், ஸ்பீக்கர்ஸ், மைக்ரோஃபோன்ஸ் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸோட உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம். ரைட்டா? இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் டேர்ன் ஓவர் லிங்க்டான ஒரு ஸ்கீம். ஓகேங்களா? இந்த ஸ்கீமில் ஆக்சுவலாக 3 காம்பனன்ட், 3 இன்சென்டிவ். ஒன்று உங்களோட ரெவன்யூ பேஸ் பண்ணி கொடுப்பாங்க, தட் இஸ் டேர்ன் ஓவர் லிங்க்ட் இன்சென்டிவ். இன்னொன்று உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க, தட் இஸ் கேபெக்ஸ் லிங்க்ட் இன்சென்டிவ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் இன்சென்டிவ். இது ரெண்டையுமே சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு இன்சென்டிவ். ஓகேங்களா? நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுத்து இன்னும் ஊக்கப்படுத்துவாங்க. இதற்காக கவர்மெண்ட் ஒதுக்கி வச்சிருக்காங்க இந்த ஃபண்டை. ஓகேங்களா? இந்த ஸ்கீம் வந்து 6 வருஷத்துக்கான டென்யூர் அண்ட் ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் 1 வருஷம். அதாவது 1 வருஷம் நீங்கள் டைம் எடுத்து இதெல்லாம் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி அவங்க ஸ்கீமில் ஃபண்டிங் கொடுப்பாங்க. ரைட்டா? இது நம்மளோட இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் அப்படிங்கிறத ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான ஒரு ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ இந்த லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ நமக்கு வந்து நிறையா ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் இருக்கிறது வந்து இப்போ டொமஸ்டிக்காக தான் அசம்பிள் ஆகிட்டு இருக்காங்க. ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதன் மூலியமாக நமக்கு நிறைய வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ரைட்டா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பேஜ் சம்மந்தப்பட்ட நியூஸ், பேங்க்கோட ஸ்லிப்பேஜ். ஸோ ஸ்லிப்பேஜ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு வாராக்கடன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்க, ஆனால் திருப்பி அதோட அசலோ இல்லை வட்டி ரெண்டுமே ஒரு 3 மாதத்துக்கு வரல அப்படின்னா தென் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் என்பிஏ. ஓகே, இப்போ இந்த ஒரு ஃபிஸ்கல் ஸ்லிப்பேஜ் அப்படிங்கிறது ஸ்லிப்பேஜ் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த வருஷத்துக்கு எவ்வளோ என்பிஏ புதுசாக வந்திருக்கு, புதுசாக எத்தனை என்பிஏ வாராக்கடன் எவ்வளோ சேர்ந்துருக்கு டிவைடட் பை அந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஸ்டாண்டர்ட் அசட் எவ்வளோவா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் உங்களோட ஸ்லிப்பேஜ். அப்போ இது அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு நிறையா தேவையில்லாத பேட் லோன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? காஸ்ட் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நான் ஒரு கடன் கொடுத்துருக்கேன், அந்த கடனை ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கொடுக்கலன்னா நான் அதுக்கு அதிகமான ஒரு ஃபண்டை அதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்காக அந்த அதிகமான ஒரு சார்ஜ் பண்ணுவேன் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் காஸ்ட் ஆஃப் கிரெடிட். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே நம்ம ஈரான் பற்றின ஒரு அனாலிசிஸ் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? யூஎஸ் இப்போ அவங்க வந்து டேரெக்டாக யூஎஸோட பேசுகிறதா இருக்காங்க, டைரக்ட் டாக் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது நடக்கும்போது இன்னும் டீட்டெயிலாக அது ரிலேட்டடான விஷயங்களை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஈரான் சம்மந்தப்பட்டு ஏற்கனவே நம்ம P5+1 அப்படிங்கிறதும் பார்த்துருந்தோம், ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறதும் பார்த்துருந்தோம். ரைட்டா? அது ரெண்டும் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, நார்த் கொரியா சவுத் கொரியா பார்டரில் கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நார்த் கொரியா சவுத் கொரியா பார்டர் அப்படின்னு வரும்போது அதை நம்ம வந்து 38th parallel அப்படின்னு சொல்லுவோம். தென் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ரஷ்யாவோட ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு பேர் தான் சோயஸ். ஓகேங்களா? அஸ்ட்ரோனாட்ஸை இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த ஒரு ராக்கெட் அப்படிங்கிறது தான் சோயஸ். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2 ரஷ்யன் அண்ட் 1 அமெரிக்கனை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில குவாண்டம் பற்றின பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு குவாண்டம் சூப்பரமசி அப்படிங்கிறது என்னென்னா, சாதாரண கம்ப்யூட்டர் பண்ணுற ஒரு டாஸ்க்கை விட அதை சூப்பராக பயங்கரமாக அதெல்லாம் பண்ண முடியாத டாஸ்க்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குவாண்டம் கம்ப்யூட்டர் பண்ணுச்சுன்னா தட் இஸ் வாட் யூ கால் அஸ் குவாண்டம் சூப்பரமசி. ஓகேவா? குவாண்டம் கம்ப்யூட்டர் நார்மல் கம்ப்யூட்டரை விட சுப்பீரியர் அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற விஷயம் தான் குவாண்டம் சூப்பரமசி. பட் இதுக்கு நிறைய சயின்டிஸ்ட் எப்படி ப்ரூவ் பண்ணலாம் தவிச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு சின்ன ஒரு கலர் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஹெல்ப் பண்ணிச்சு அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் சயின்ஸ் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியமாக ஃபிலிம்ஸுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சைக்கமோர் அப்படிங்கிறது கூகுளோட குவாண்டம் சூப்பரமசி அந்த கம்ப்யூட்டர் பேர். ஓகேங்களா? அதோட ப்ராசஸருக்கு பேர் சைக்கமோர் இஸ் கூகுள்ஸ் குவாண்டம் ப்ராசஸர். ஓகேங்களா? தென் சைனாவோட வந்து பார்த்தீங்கன்னா ஜியூஜாங் அப்படிங்கிறது குவாண்டம் கம்ப்யூட்டர். ஓகேங்களா? இவங்கெல்லாம் வெவ்வேறு ப்ராப்ளத்தை எடுத்து அதன் மூலியமாக குவாண்டம் சூப்பரமசியை பண்ணலான்னு நினைக்கும் போது இவங்க சாதாரண ஒரு கலரிங் ப்ராப்ளமை வச்சு நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னனால தான் இது ஒரு நியூஸில் இருந்துச்சு. ரைட்டா? இங்கே அடுத்த ஒரு ஃபினாமினா சொல்லியிருக்காங்க, தட் இஸ் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னா 2 பார்ட்டிகல் இருக்குது. ஓகேங்களா? ஒரு 2 ஸ்பெசிஃபிக் ஐடென்டிட்டிஸ் இருக்குது. இது ரெண்டுமே எப்பயுமே கனெக்ட் ஆகிருக்கும். இதில் என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுலேயும் சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். ஓகேங்களா? தென் உங்களுக்கு கிளாசிக்கல் கம்ப்யூட்டருக்கும் குவாண்டம் கம்ப்யூட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் கேன் பி எய்தர் 0 இல்லைன்னா 1. அது 0 இல்லைன்னா we can say that it is 1. 1 இல்லைனா கண்டிப்பாக அது 0 அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த 2 இதுக்குள்ளே தான் இருக்கணும், பைனரியாக தான் இருக்கும். ரைட்டா? குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸில் இதே தான் சொல்லுவாங்க, அதை கியூபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இட் கேன் ஆக்கர் சைமல்டேனியஸ்லி. 0 1 சைமல்டேனியஸாகவும் இருக்கலாம், சைமல்டேனியஸாக வேறு இல்லாமையும் இருக்கலாம். இதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல். அதனால குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா ரொம்ப பெரிய பெரிய கால்குலேஷனையும்
குவாண்டம் கம்ப்யூட்டரில் கம்மியான டைமில் போட முடியும். பட் பிரச்சனை என்னென்னா இங்கே கொஞ்சம் எரர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எரர் அப்படிங்கிறது தான் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் ஒரு நெகட்டிவ். மற்றபடி இதோட பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்திங்கன்னா வெரி சூப்பர் ஃபாஸ்ட் கேல்குலேஷன் தான். தென் ஃப்ரூட்ஸ் சம்மந்தப்பட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ரூட்ஸ் ஆர் எனிதிங் அந்த வயசாகிறதுக்கான டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா செனசென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இயற்கையாக ஒரு பழம் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு மெச்சூர்டாக ரைப் ஆகிற டைமில் வந்து உங்களுக்கு எத்திலின் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த எத்திலின் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கெமிக்கல் இண்டிகேட்டர் மாதிரி இருக்கும். நிறைய பயோகெமிக்கல் சேஞ்சஸ் கொண்டு வந்து அந்த பழம் கொஞ்சம் அந்த செல் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் மாறும். ஓகேங்களா? இனிப்புத்தன்மை அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாத்துக்கும் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்திலின் யூஸ் ஆகும். அதனால தான் ஃப்ரூட் ரைப்பனிங்க்கு பழத்தை பழக்க வைக்கிறதுக்கு எத்திலின் கேஸஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டா? தென் ஃப்ரூட்டில் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அதில் வந்து எல்லோ அண்ட் ரெட்டுக்கு வந்து கேரோட்டனைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட் அண்ட் ப்ளூக்கு வந்து ஆந்தோசியானின்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா? செல்வால் டீக்ரேட் ஆகும்போது ஸ்ட்ரக்சரும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அண்ட் ஃப்ரூட்டில் ஆசிட் அந்த அசிடிட்டி ஆஃப் ஃப்ரூட்டுக்கு காரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேலிக் ஆசிட் இன் ஆப்பிள், பனானா, செரிஸ்லாம் பார்க்கலாம். சிட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட டொமேட்டோஸ், பீச்சஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நெல்லிக்காய் இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் கிரேப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்டாரிக் ஆசிட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் அந்த ரைப்பனிங். ஓகேங்களா? அதை தான் இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட். Thank you so much for listening to this video and please continue your support to our channel and video பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க and உங்களோட feedback அப்படின்றது ஏதாச்சும் இருந்தாலும் please do comment in the comment section. ஓகேங்களா? So thank you.